அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய தற்போதைய வல்லரசு நாடுகள் வெவ்வேறு போர்களில் ஈடுபட்டுள்ள நிலையில் வருங்காலத்தின் புதிய வல்லரசுகளாக இந்தியாவும் சீனாவும் உருவெடுக்கும் என்று செயற்கை நுண்ணறிவு தளங்கள் கணித்துள்ளன. தற்போதைய உக்ரைன் மற்றும் ஈரான் போர்களில் பயன்படுத்தப்படும் நவீன ட்ரோன் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை கவனித்து வரும் இந்தியாவும் சீனாவும் அவற்றிலிருந்து முக்கியமான பாடங்களை கற்று வருகின்றன. குறிப்பாக பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ரஷ்ய டாங்கிகள் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ தளவாடங்கள் மிக குறைந்த விலை கொண்ட ட்ரோன்களால் தகர்க்கப்படுவதை உணர்ந்து இரு நாடுகளும் தங்களின் பாதுகாப்புத் துறையில் மாற்றங்களை கொண்டு வருகின்றன. ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை ஆராய்ந்து வரும் சீனா வருங்காலத்தில் தைவான் விவகாரம் போன்ற சூழல் ஏற்பட்டால் தனது பொருளாதாரத்தை தற்காத்துக் கொள்வது எப்படி என்று திட்டமிடுகிறது. இந்தியா தனது மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் ஆயுத உற்பத்தியில் மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதை தவிர்த்து சுயசார்பு அடைந்து வருவதோடு நவீன ஏவுகணைகள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்களில் அதிக முதலீடு செய்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பொருளாதாரத்தை சீனா அதிகம் சார்ந்துள்ள நிலையில் இந்திய பொருளாதாரம் ஓரளவிற்கு சுதந்திரமாக செயல்படுவது இந்தியாவின் பலமாக கருதப்படுகிறது. அண்டை நாடுகளான இந்தியாவும் சீனாவும் தங்களுக்குள் போர் ஏற்பட்டால் அது இரு தரப்பிற்கும் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்துள்ளதால் வரும் காலங்களில் பொருளாதார வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்த வாய்ப்புள்ளது. வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்களில் எந்த பக்கமும் சாராமல் தனது சொந்த நலன்களை பாதுகாத்து வருவதன் மூலம் இந்தியா உலக அரங்கில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது.